அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாகும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த பின்புலத்தில் ஈரான் விடுத்திருக்கிற 2 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அமெரிக்கா அதை கேட்டு செயற்பட்டால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில் எங்களால் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லி ஈரானுடைய சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், பெருந்தொகையான அதிநவீனமான அதிசிறந்த ஆயுதங்களை எல்லாம் எங்களோட கப்பல்கள் ஏற்றி வச்சிருக்கிறோம். அமெரிக்கா சொல்றதை கேட்டு ஈரான் செயற்படாட்டி இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஈரான் மேல திரும்ப பயன்படுத்தப்படும் சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தை எந்த ஒரு தரப்புமே போய் சேரவும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை உண்மையில் நடத்தப்படுமா இல்லையான்றது இப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சந்தேகமான விஷயமாவே பார்க்கப்படுது. இதுவரைக்கும் என்ன மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றத இந்த வீடியோல விளக்கமா தெளிவா பார்த்துடலாம். இலங்கையில பேசப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விபரம் உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்திய கடதாசி அஃபிடவிட் சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 2015ஆம் ஆண்டுல இருந்து அதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு பிறகுதான் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வருமானம், சொத்து விபரம், செலவு இதை பற்றின தகவல்களை முதல் தடவையா சமர்ப்பிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் ஊடகங்களுக்கு அந்த தகவல் வெளிப்படுத்தப்படலை. சில நேரங்கள் எதிர்வரும் நாட்களில் அது ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து கசியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, வெளிவருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த பற்றின விசாரணைகள்ல இன்றைக்கு வரைக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடைசி நாள் சொல்லி கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்து மஹிந்த ராஜபக்ச அவருடைய சொத்து விபரம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பிச்சிருக்கிறார். அடுத்த கட்ட விசாரணைகள்ல என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் இந்த நாட்களில் இலங்கையில பேசப்பட்டு வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நிலக்கரி மோசடி. தரமற்ற நிலக்கரி இலங்கையில இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இந்த மோசடியோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதுக்கான டெண்டர் விலை மனுவை கொடுத்திருந்தார் என்ற மாதிரி இல்லாம கடுமையான விமர்சனங்கள், கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் சேர்ந்து சமர்ப்பிச்சிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதுல எதிர்கட்சியால் வெற்றி அடைய முடியாதுன்றது எப்படியுமே எதிர்பார்க்கப்பட்ட தெரிஞ்ச ஒரு விஷயம். 104 மேலதிக வாக்குகளால நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கு. தரமற்ற நிலக்கரி கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கப்பல்கள்ல இலங்கைக்கு தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதனால ஏற்பட்டிருக்கிற நட்டத்தை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து அறவீடு செய்யறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. பொதுமக்கள் மேல இந்த சுமத்தப்படாதுன்னு சொல்லியும் இன்னைக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிச ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி விசாரணைகளை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு விசேடமான ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்படும். உயர் நீதிமன்ற நீதியரசர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆணைக்குழு எதிர்வரும் நாட்களில் நியமிக்கப்படும் சொல்லியும் அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு. ஆனாலும் இந்த ஆட்சி காலகட்டத்தில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றத அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பமாகவும் இது பதிவாகி இருக்கு. இதுக்கு பின்னால நிறைய மோசடிகள் நடந்திருக்குன்னு சொல்லியும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டது. அதை பற்றின விசாரணைகளுக்குன்னு சொல்லி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த விசாரணைகள்ல உண்மையா அந்த விசாரணை நடத்தப்படுமா இருந்தா என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இது நேரம் அமெரிக்கா ஈரான் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான ஒரு சமாதான முயற்சியை கொண்டு வரதுக்கான முக்கியமான முதல் கட்ட நேரடியான பேச்சுவார்த்தை இன்னைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல 2 நாள்ல முதல் கட்ட சந்திப்பு நடத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை பின்னேறம் நடத்தப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷரீப் 2 தரப்புகளையும் தனித்தனியே சந்திப்பார். முதல் கட்ட சந்திப்பா இது இருக்கும் சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த முதல் கட்ட சந்திப்பு நடக்காது. பயணங்கள்ல ஏற்பட்டிருக்கிற தாமதம் அதுக்கான காரணம் சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கு. நாளைக்கு முதல் கட்ட சந்திப்புகள் நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சில நேரங்களில் 2 நாட்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா 3 நாட்கள் நடத்தப்படுமா இல்லாட்டி ஒரு நாள் மட்டும் நடத்தப்படுமான்றது இதுவரைக்கும் தெரியாது. ஆனா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் எந்த ஒரு தரப்பும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ற எந்த ஒரு தரப்புமே பாகிஸ்தானை போய் சேரவும் இல்லை. நேற்றிரவு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளிவந்த செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுடைய பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ற முக்கியமான பிரதிநிதிகள் பாகிஸ்தானை சேர்ந்திருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த செய்தி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. ஈரான் தரப்பும் அதை நிராகரிச்சிருந்தது. இன்னைக்கு அமெரிக்கா வாஷிங்டன்ல இருந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் பாகிஸ்தான் நோக்கி பயணமாகி இருக்கிறார். அங்க ஊடகங்களை சந்திக்கும் போது இந்த பேச்சுவார்த்தையில பேசப்பட வேண்டிய விஷயங்கள் சம்பந்தமா ஒரு முழுமையான கைட்லைன் இதை பற்றி எல்லாம் கதைக்கணும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை கதைங்கன்னு சொல்லப்படுற ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரியும் இது ஒரு பாசிட்டிவான பேச்சுவார்த்தையா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லியும் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் அமெரிக்காவை
ஏமாற்றணும் சொல்லி எதிர்பார்க்குமா இருந்தால் அது கடைசி வரைக்கும் நடக்காது சொல்லியும் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இல்லையான்ற சந்தேகம் கடைசி வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நீடிச்சு கொண்டிருக்கிற பின்புலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய போர் கப்பல்களில் அமெரிக்காவினுடைய அதிநவீனமான அதிசிறந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு வருது. அந்த ஆயுதங்கள் சில நேரங்களில் ஈரான் மேல பயன்படுத்தப்படலாம். அமெரிக்கா சொல்றதை கேட்டு ஈரான் செயற்படாட்டி, ஒரு டீல் நடக்காட்டி, இந்த ஆயுதங்களை அமெரிக்கா எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னு சொன்னாலும் ஈரான் மேல பயன்படுத்துறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நியூயார்க் போஸ்ட் சொல்லப்படுற ஊடகத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஈரான் தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுற 2 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய சபாநாயகர், அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர். இந்த 2 பேருமே விடுத்திருக்கிற 2 முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. லெபனான் மேல நடத்தப்பட்ட இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்படாத பட்சத்தில், இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாத பட்சத்தில் இந்த பேச்சுவார்த்தையிலேயே நாங்கள் கலந்து கொள்ள போறது கிடையாது என்று சொல்லி கடைசி நிமிஷத்துல ஈரான் தரப்பு அறிவிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான ஒரு செய்தியை அது மாறி இருக்கு. லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் நிறுத்தப்பட்டா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில எங்களால் கலந்து கொள்ள முடியும். பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இணக்கப்பாடு வரும்ன்றதையும் தாண்டி இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் கலந்து கொள்றதா இருந்தா லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் முடிவுக்கு வரணும் சொல்லி ஈரான் கடுமையான ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்கு. 2வது நிபந்தனை சொன்னா அமெரிக்காவால் ஈரானுடைய சொத்துக்கள் பல இடங்களிலேயே முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முடக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் விடுவிக்கப்படும் வரைக்கும், அன்ஃப்ரீஸ் பண்ணப்படும் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி ஈரானுடைய சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறார். வெளிவிவகார அமைச்சரும் அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார். அமெரிக்கா இந்த 2 நிபந்தனைகளையும் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல நிறைவேற்றுமா இல்லையா என்றது சந்தேகமான ஒரு விஷயமாவே இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இல்லையான்றதும் சந்தேகமா மாறி இருக்கிறதுக்கான காரணமும் ஈரானுடைய இந்த மாதிரியான கடுமையான 2 நிபந்தனைகள். என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இஸ்ரேலால லெபனான் மேல தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. நேற்று இரவு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் போன்ல கலைச்சிருக்கிறாங்க. ஒரு பதற்றமான உரையாடல் 2 பேருக்கும் இடையில நடந்திருக்கு சொல்லி இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இதுல கடுமையான சில கருத்துக்களை ட்ரம்ப் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு சொல்லி இருக்கிறாராம். என்ன சொன்னா, ஈரானுடைய நிபந்தனை லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்படணும் என்றது. ட்ரம்பும் அதே மாதிரியான கருத்தை இஸ்ரேல் பிரதமருக்கு சொல்லி இருக்கிறாராம். அங்க நடத்தப்பட்ட தாக்குதல் உடனடியாக முடிவுக்கு வரணும் சொல்லி இந்த கிழமையில 2 பேரும் இந்த மாதிரி போன்ல கதைச்சிருக்கிற 3வது சந்தர்ப்பமாகவும் நேற்றிரவு நடந்திருக்கிற உரையாடல் என்றது மாறி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அறிவிப்பை அடுத்து லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லியும் அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்ப ஈரான் சொன்ன மாதிரி ஒரு நிபந்தனை கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2வது நிபந்தனையும் அமெரிக்கா நிறைவேற்றுமா இல்லையா என்றது சந்தேகமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இப்படியான ஒரு பின்புலத்தில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. 10,000க்கும் அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு விடுமுறை சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ரெட் ஜோன் சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் இந்த சந்திப்பு நடத்தப்படும் சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ரெட் ஜோன்ல கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இதுல முதலாவது பாகிஸ்தானை போய் சேரப்போற, இல்லாட்டி இஸ்லாமாபாத்தை போய் சேரப்போற தரப்பு யாருன்றதும் இந்த மாதிரியான சமாதான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள்ல வளமையா முக்கியமா பார்க்கப்படும். என்ன சொன்னா, முதல்ல நாங்க தான் போயிருந்தோம், அந்த தரப்பு எங்களுக்காக காத்து கொண்டிருந்ததுன்ற மாதிரி மாறி மாறி சில நேரங்களில் கருத்துக்கள் சொல்லப்படலாம். அதனால தான் நேற்று ஈரான் தரப்பு நேற்று இரவை வர இருக்கின்ற செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு ஈரானுடைய மறுப்பு அறிக்கை வெளிவந்திருந்தது. பாகிஸ்தான் அந்த தகவலை மீள பெற்றுக் கொண்டிருந்தது. இப்போ ஈரான் முதல்ல போயிருந்தது, அமெரிக்காவுக்காக காத்து கொண்டிருந்தது என்ற மாதிரி சில நேரங்களில் செய்திகள் வெளிவர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியின் அடிப்படையிலையும் எந்த தரப்பு முதல்ல அந்த இடத்தை போய் சேரப்போகுது என்றதும் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கு. சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், போன வருஷம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு சந்திப்பு அலாஸ்கால நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான், அவருடைய விமானம் தான் முதல்ல அந்த இடத்துக்கு போய் தரையிறங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 30 நிமிஷங்களா அவர் காத்திருந்தார் என்ற மாதிரி செய்திகள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காத்து கொண்டிருந்தார் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் 2 பேரும் விமானத்திலிருந்து கிட்டத்தட்ட
ஒரே நேரத்தில் தான் வெளியேறி வந்தாங்க. என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி 2 நாடுகளினுடைய தலைவர்கள் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில், அதுவும் எதிரி நாடுகள்னு சொல்லப்படுற தரப்புகள் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நான் முதல்ல போனேன், அவன் எனக்காக காத்து கொண்டிருந்தான் என்ற மாதிரி காட்டப்படுறதுக்கான முயற்சிகள் சில நேரங்களில் முன்னெடுக்கப்படலாம். இதை தவிர்க்கிறதுக்கான முயற்சியின் அடிப்படையில் 2 நாட்டு தலைவர்களும் வந்து ஒரே சந்தர்ப்பத்தில் விமானத்திலிருந்து வெளியேறினாங்கன்னு சொல்லி இதே சேனலில் நாங்கள் கதைச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான சமாதான பேச்சுவார்த்தையிலையும் எந்த தரப்பு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தை முதல்ல போய் சேரப்போகுது என்றதும் முக்கியமாக கவனிக்கப்படுற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. வாஷிங்டன்ல இருந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் ஈரான் தரப்புல இருந்து இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்ட எந்த ஒரு தகவல்களும் வெளிவந்த மாதிரி இல்லை. யாராவது ஏற்கனவே போய் சேர்ந்திருக்கிறாங்களா இல்லாட்டி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களான்றதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நாடுன்ற அடிப்படையில் சில நேரங்களில் கடைசி நேரத்தில் இந்த பயணங்கள் நடக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையான்றது ஒரு சந்தேகமான விஷயமாவே பார்க்கப்படுது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் மாறி மாறி பேசப்படுது. 2 நாள்ல ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் ஹோமுஸ் நீரிணையை கடந்து பயணம் செய்திருக்கு. இன்னைக்கு ஐரோப்பாவினுடைய ஒரு ஏவியேஷன் நிறுவனம் எடுத்திருக்கிற எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, எதிர்வரப்போற 2 கிழமைகளுக்குள்ள ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படாட்டி ஐரோப்பிய நாடுகளில் வந்து விமான கட்டணங்கள் அதிகரிக்க முடியும் சொன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான், வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான விமான பயணங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து கிட்டத்தட்ட 50% அதிகமான எரிபொருள் வந்து பெற்றுக்கொள்ளப்படுதான். அப்ப எதிர்வரப்போற 2 கிழமைகளுக்குள்ள ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படாத சந்தர்ப்பத்தில் விமானங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும் என்று சொல்லி ACI என்று சொல்லப்படுற ஏவியேஷன் கவுன்சில் வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது வந்து இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நாடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகள்லையும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணமாகவும் பார்க்க முடியும். இந்த ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். அப்படி அறிவிச்சிருந்தும் கூட இந்த போர் நிலைமை காரணமாக ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால 2 வருஷங்களுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பணவீக்கம் திரும்பவும் அதிகரிச்சிருக்கு என்றதும் அமெரிக்க ஊடகங்கள் இன்னைக்கு பேசப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயமாகவும் மாறியிருந்தது. இந்த மாதிரி இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா உலகத்திலேயே தாக்கம் செலுத்துற ஒரு போரா மாறி இருக்கு. அதனால தான் இந்த போர் முடிவுக்கு வரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வரப்போற ஒரு சில மணித்தியாலங்கள்ன்றது மிக முக்கியமான தீர்க்கமான மணித்தியாலங்களாக இருக்க போகுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.